அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 23/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:05 சிம்ம லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் பிரச்சனை, அதாவது உங்கள் வீட்டில் திருமண தடை இருக்குது, திருமணத்திற்காக வரன் பார்த்தோம் அந்த வரன் அமையவே இல்லை அப்படின்னு பிரச்சனையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமான நாளாக இருக்காது. பலன்கள் குறைந்து காணப்படலாம். குழப்பங்கள் இன்று காணப்படலாம். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மூலமாக நிவாரணம் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது. திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். பணிக்கென அதிகமான நேரத்தை நீங்கள் ஒதுக்க வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவ துணையோடு பழகும்போது சம்பவங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. காய்ச்சல் மற்றும் தலைவலி வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்ள வேண்டிய நாளாக அமைகிறது. உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து ஆற்றுவீர்கள். உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று தரமான நேரங்களை செலவழிப்பீர்கள். இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும். பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனை உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும். இன்று வளமான நாளாகவும் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வெற்றிகரமான நாளாக இருக்கும். தைரியம் மற்றும் உறுதி மூலமாக நன்மை விளையும். பயணம் செய்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை பணியில் அதிக பலன்கள் கிடைக்கும். ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது. இதன் மூலமாக தன்னம்பிக்கை வளரும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் நன்மதிப்பை பெறுவீர்கள். உங்களுடைய அணுகுமுறையில் இனிமையான போக்கு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும். கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உறுதியாகவும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். இதனால் சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு வேண்டும். இழப்பு ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை உறுதியுடனும் பொறுமையுடனும் ஆற்ற வேண்டும். கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சிறிய விஷயங்களையும் பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள். உங்களது துணையோடு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். எனவே திட்டமிட்டு அதன்படி பணத்தை செலவு செய்ய வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு தூக்கத்தை கெடுப்பதாக அமையலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்துவது மிக நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று அனுகூலம் குறைந்த நாளாகவே இருக்கலாம்.
உற்சாகம் குறைந்து காணப்படும். இன்றைய நாளில் நீங்கள் எதையும் கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். கெடுதலான பலன்கள் காணப்படுமோ என்று அச்சம் கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது. இதற்காக உங்களுடைய நேரம் மற்றும் முயற்சி செலவாகலாம். உங்களுடைய முயற்சி வெற்றிகரமான பலன் கிடைப்பதற்காக முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள். இதனால் சூடான வாக்குவாதமும் குறைந்த புரிந்துணர்வும் காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படும். பணத்தை சாதுரியமாக கையாள முடியாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது. கால்வலி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். விருந்தினர்களுடைய வருகை உற்சாகம் அளிக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். பணியை பொறுத்தவரை நீங்கள் அர்ப்பணிப்போடு பணிகளை ஆற்றுவீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களுடைய லட்சியம் மூலமாக வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான நேர்மறையான அணுகுமுறை நல்லுறவிற்கு வழிகாட்டும். இதனால் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய கடின உழைப்பின் காரணமாக நீங்கள் எளிதில் பணம் சம்பாதிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். சுறுசுறுப்பு காரணமாகவும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் திருப்திகரமான நாளாக இருக்காது. பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இதனை சமாளிக்க நம்பிக்கையோடு நீங்கள் முயல வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம். பணிகள் இறுக்கமாக காணப்படலாம். இதனால் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் உணர்ச்சி பூர்வமான எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய மனதில் இருக்கலாம். துணையிடத்தில் இதனை வெளிப்படுத்துவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு காணப்படாது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் போன்ற சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொறுமையான சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலமாக வளர்ச்சி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று அதிகமாக காணப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி குறையலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவில் இருக்காது. கூடுதல் பொறுப்புகள் காரணமாக வங்கி இருப்பை சிறந்த முறையில் பராமரிக்க இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய கணுக்காலில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பு. உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வதன் மூலமாக உங்களது தன்னம்பிக்கை வளரும். உங்கள் செயல்களை ஆற்ற அதிர்ஷ்டத்தை சார்ந்து இருக்காதீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் பணியாற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு நல்லுறவுக்கான சாதகமான நாளாக இருக்காது. உணர்ச்சி பூர்வமான செயல்படுவதால் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகையை பராமரிப்பதை கடினமாக உணர்வீர்கள். பணம் கிடைத்தாலும் அதற்கு செலவு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் எரிச்சல் போன்ற பாதிப்பு ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். எதிர்காலத்திற்கான திட்டமிட்ட நாளாக இன்றைய நாள் இருக்கலாம். இன்று பணியை பொறுத்தவரை புதிய பணி வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நாளாக அமையலாம். இன்று நீங்கள் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல உறவு பிணைப்பு காணப்படும். இதனால் இருவருக்கும் இடையே உறவில் நல்லிணக்கம் காணப்படும். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். முதலீடு சம்பந்தமாக முக்கிய முடிவு எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நம்பிக்கை மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமாரான நாளாக இருக்கும். பணிகளை மேற்கொள்வதில் சில குறைபாடுகள் காண்பீர்கள். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது தவறு நடக்கலாம். எனவே கவனத்தோடு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையை பொறுத்தவரை இன்று அன்பான உணர்வை வெளிப்படுத்த மாட்டீர்கள். நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு குறைந்து காணப்படுகிறது. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக உங்களுக்கு முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.